So, hello students. Already நம்ம properties of bulk matter பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து elastic properties முடிச்சாச்சு. அதாவது mechanical properties of solids we have completed and thermal properties of matter also we have completed. Now நமக்கு இந்த propertiesல இருக்கக்கூடிய டாபிக் என்னது அப்படின்னா mechanical properties of fluid. First வந்து இப்போ fluid அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் மேட்டர் மேட்டருடைய ஒரு பிசிக்கல் டைப் கிளாசிஃபிகேஷன்ல வரக்கூடியது தான் fluids அப்படிங்கிறது. இப்போ இந்த fluidsக்கான நேச்சுரல் ப்ராப்பர்ட்டினாலே என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்துல வச்சோம்னா அந்த பாத்திரத்துல அப்படியே தான் இருக்கும். Unless otherwise there is an external force, ஒரு external force ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த fluid வந்து மோஷன்ல வருமானா வராது. அப்ப நம்ம ஒரு கீழ எடுத்து கொட்டினா மேபி இட் மே மூவ் இல்லையா, மூவ் ஆகும். கடைசியா ஒரு கட்டத்துல மூவ் ஆகி அந்த ஒரு கட்டத்துல போய் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, எப்போ ஸ்டாப் ஆகும்? அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ வந்து அதிகமாகுதோ, தன்னுடைய ஃபோர்ஸை விட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ அதிகமாகுதோ அப்போ ஒரு கட்டத்தில் போய் ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. ஸோ இதை பற்றி படிக்க போகிறது தான் இப்போ இந்த டாபிக். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் முதல்ல போகிறதுக்கு முன்னாடியே எடுத்தோன்னே நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர். இதே நம்ம வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸ்ட்ரெஸ்னா அந்த சாலிட் வந்து இன்டர்னலா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர், அது ஒரு இன்டர்னல் ப்ரெஷர். இப்போ நான் எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் என்னது, இப்போ இங்க இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். ஓகே, இப்போ இந்த ப்ரெஷர்னாலே என்னது, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதை வந்து ஒரு யூனிட் ஏரியாவுக்கு கால்குலேட் பண்றது இல்லையா. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஒரு யூனிட் ஏரியாவுக்கு கால்குலேட் பண்றது தான் என்னது ப்ரெஷர் அப்படிங்கிறது. இப்போ இந்த ப்ரெஷர் தான் வந்து முக்கியமான ஃபேக்டர் ஒரு வாட்டருக்கு. ஓகேவா, இப்போ ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வாட்டரா இருக்கட்டும் ஆயிலா இருக்கட்டும் எதுக்காட்டும் இந்த ப்ரெஷர் தான் முக்கியமான ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சீ வாட்டர் இருக்கு அப்படின்னா மேலே வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கும். அந்த ஏர் என்ன பண்ணும், ஒரு கைண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏருமே ஒரு மாஸ் தான், அது வந்து கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். பூமி அந்த ஏரை கீழ் நோக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஏர் வந்து இந்த தண்ணி மேல ஒரு ப்ரெஷரை, குறிப்பிட்ட ப்ரெஷரை ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்க தண்ணி சேர்ந்துரும், இந்த தண்ணியும் சேர்த்து ஒரு ப்ரெஷரை வந்து கீழே ஆக்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு மாதிரியான ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. நார்மலா இந்த சி லெவல் ப்ரெஷரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ATM அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல சொல்லுவோம். அப்போ 1 ATM அப்படின்னா 1.013 into 10⁵ பாஸ்கல் இல்லையா, into 10⁵ பாஸ்கல் அல்லது பாஸ்கல்னா என்னன்னு சொல்லிக்கலாம், நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ரெண்டாவதா பார்க்க போற கேரக்டர் என்னன்னா டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் ஆல்சோ an important character. இப்போ வாட்டருக்கு எங்க மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தோம், at 4 டிகிரி செல்சியஸ். அப்ப அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கும். 4 டிகிரி செல்சியஸ்னா வாட்டருடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப எவ்வளவு சொல்லுவோம்னா வாட்டர் டென்சிட்டி ரோ அப்படிங்கிறது 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அப்போ ஒரு மீட்டர் கியூப் கன அளவு வால்யூம்ல 1000 கிலோகிராம் வாட்டர் இருக்குமா. ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்ல 1000 கிலோகிராம் வாட்டர் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். That is what the density. Okay, இப்போ இது மேக்ஸிமம் 4 டிகிரி செல்சியஸ். அப்ப அத 1000 நான் டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி, அடுத்த கேரக்டர் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லலாம் அல்லது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸ்பெசிபிக் கிராவிட்டி இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. இது எப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸை கம்பேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெர்க்குரி எடுக்கிறேன். ஓகே, மெர்க்குரிக்கு வந்து டென்சிட்டி பாத்தீங்கன்னா ஓகே 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இதே வாட்டருக்கு பாத்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அப்ப மெர்க்குரியோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 13.6, which means 13.6 times higher density than that of water அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அப்போ comparison with the water. So whatever may be density of any substance, okay, divided by density of water will be given as relative density அல்லது specific gravity. Okay, yes. இப்போ நார்மலா ஒரு வாட்டர் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, ஒரு வாட்டர் மேல ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மேல எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு இது பார்ப்போம். அதாவது ப்ரெஷர் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பீக்கர் கன் அஸ்யூம் பண்றேன். இதுக்கு மேல இந்த மாதிரி வாட்டர் லெவல் இருக்கு. இது வந்து சர்ஃபேஸ் இல்லையா, இது சர்ஃபேஸ். இந்த சைட் போயிடுச்சுன்னா அட்மாஸ்பியர் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன், இது ஒரு லெவல். ஓகே, இந்த லெவலுக்கான ஹைட் வந்து h1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இன்னொரு லெவல் இங்க வச்சுக்கிறேன். இந்த லெவலுக்கான ஹைட் வந்து h2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல உள்ள பிரஷர் P1, இந்த இடத்துல உள்ள பிரஷர் P2. இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F1, இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F2. ஓகே, எஸ்.
இப்போ இதுல இந்த ஹைட் வேரியேஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. F2ங்கிறது இருக்குல்ல, இப்போ இந்த இடையில, இப்போ இதுக்கு இடையில உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன், ஒரு ஸ்பெரிக்கல் பால்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். அதான் அப்ப அந்த ஆப்ஜெக்ட் மேல என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, F2 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, F2 கீழே போக 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 அது மேல இருந்து வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். அதை சமாளிக்கிறதுக்காக கீழ்ப்பகுதி வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்ப இங்க ரொம்ப கீழ்ப்பகுதின்னு பார்த்தா 2. அப்ப அந்த 2ங்கிற ஃபோர்ஸ் வந்து மேல இழுக்க பார்க்கும், ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி இழுக்கும். F1 அது வந்து கீழ் நோக்கி இழுக்கும். ஓகேவா, F1 வந்து கீழ் நோக்கி இழுக்கும். இது இல்லாம அந்த வாட்டரினுடைய அந்த மாஸ் எஃபெக்ட் இருக்கும்ல, கிராவிடேஷனல் எஃபெக்ட், அது வந்து அதுவுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். m/g கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதுவுமே கீழ் நோக்கி இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கீழே உள்ள அந்த வாட்டர் வந்து மேல் நோக்கி ஒரு அப்வர்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல. அப்ப கீழ் நோக்கி ரெண்டு விசை செயல்படுதுன்னா மேல் நோக்கி ஒன்னு செயல்படும்ல. எஸ், அப்போ இது நான் ஈக்குவேட் பண்ணும்போது F2 மேல் நோக்கி செயல்படும், F1 + mg இது வந்து கீழ் நோக்கி செயல்படும். இப்போ எனக்கு டென்சிட்டினா என்னன்னு தெரியும், மாஸ் பை வால்யூம் இல்லையா, டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். இப்போ இந்த மாஸ் வேணும் அப்படின்னா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ F2 which is equal to ஓகேவா F1 plus density into volume okay into g. ஓகே, இப்போ இந்த F1 நான் இன்னும் வேற எப்படி எழுதலாம், F2 அப்படின்னா பிரஷர், அதாவது எல்லாம் கவனிங்க, பிரஷர் equal to F by area ன்னு தெரியும். அப்ப F னா பிரஷர் into ஏரியா. அப்போ இது வந்து P2 into A, ஏரியா வந்து காமன் தான், மாறாது. ஓகேவா, அதே மாதிரி P1 into A plus rho into வால்யூம் நான் எப்படி எழுதுறேன், ஏரியா into ரெண்டு ஹைட் டிஃபரன்ஸ் நான் பார்க்கறேன் இல்லையா. அப்போ H2 - H1 into G. அப்ப எல்லாத்துலயும் உள்ள ஏரியாவை கேன்சல் அவுட் பண்றேன். அப்போ P2 = P1 + rho half H2 - H1 into G. இப்போ நான் இந்த ரெண்டு லெவல் கன்சிடர் பண்ணல சார், ஏதோ எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல வேணா ஒரு இது வேணும் அப்படின்னா அப்ப வெறும் ஹைட் மட்டும்தான், இந்த டிஃபரன்ஸ் வராது. அப்ப நான் எப்படி எழுதலாம், லெவல் கன்சிடர் பண்ணலாம், P1 + rho hg ன்னு வந்துரும். இந்த P1 வந்து அப்ப என்னவா மாறிடும், இந்த மேல உள்ள சர்ஃபேஸ் லெவலா மாறிடும் இல்லையா. எந்த லெவல்ல ரெண்டு லெவல் கன்சிடர் பண்ணல, வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அப்ப மேல உள்ளதே நான் ஃபர்ஸ்ட் லெவலா எடுத்துக்குவேன், சர்ஃபேஸையே. அப்ப P1 நான் அட்மாஸ்பியரிக் பிரஷரா மாத்திடுவேன். அப்ப சம்டைம்ஸ் நான் அட்மாஸ்பியரிக் பிரஷரை நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், P2 which is directly proportional to rho hg, ரோவும் gயும் கான்ஸ்டன்ட். அப்ப pressure is directly proportional to height. So height varies, then definitely the pressure varies inside the liquid. Okay, but இதே பாத்தீங்கன்னா நீங்க outside atmosphere வந்துட்டீங்கன்னா மேல போக போக height போக போக pressure குறையும். அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆல்டிடியூட், நமக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஃப்ளூயிட்ல வந்து ஹைட் டெப்த் போக 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 நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஓகே. பட் வேற மேல போக 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 ஹைட் ஏற 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 அட்மாஸ்பியர்ல மலை ஏற ஏற ப்ரெஷர் குறையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிக மலையில வந்து சமைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும், ப்ளஸ் நோஸ் ப்ளீட் ஆகுது, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அதாவது என்ன சொல்றது, அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ ப்ரெஷர் வந்து ஹைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் லா. இப்போ பாஸ்கல் லா என்ன சொல்லுது, பாஸ்கல் லா இப்போ ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ லைக் திஸ். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஃபில் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் நிக்குது. இப்போ இந்த வெயிட்டை நான் தூக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸை கொடுப்பேன், ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரை கொடுப்பேன். புரியுதா? இப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஓகேவா, அது வந்து இப்போ நார்மலா இருக்குன்னா எதுவுமே நடக்கல அப்படின்னா மேல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். பட் நானா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து is transmitted to all the direction equally. That is what called Pascal law. So the change in pressure inside in a liquid or the on a liquid is distributed throughout the liquid. ஓகேவா, equally. Okay, எல்லா பாயிண்ட்லயுமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ whatever the pressure I apply here which will be given here directly here without any change, அப்ப அதே pressure இங்க கொடுத்து ஃபோர்ஸ மேல தூக்கும் இல்லையா. எஸ், அப்போ இந்த இடத்துல F2 equal to ஓகேவா F1
ஓகே. F2ங்கிறது என்னது? F2ங்கிறது சாரி ப்ரெஷரை வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகேவா? P2 which is equal to P1. அப்போ F2A divided by A2 which is equal to okay F1 divided by A1. அப்போ F2 வேணும் அப்படின்னா A2 அந்த சைடு கொண்டு போயிருங்க divided by A1 F1. அப்போ இந்த ஃபிராக்ஷன் அளவுக்கு வேரி ஆகுது. ஓகேவா? பிரஷர் ஈக்குவல் தான், ஆனா ஃபோர்ஸ்ல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா F2ங்கிறது F1க்கு எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? A2 by A1 டைம்ஸ் ஃபிராக்ஷன் வேரி ஆகுது. அப்ப the fraction varies வந்து A2 by A1. ஏன்னா இந்த இடத்துல ஏரியா சின்னது, இது பெருசு. ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட பிரஷர் அப்ளை பண்ண அதே பிரஷர் தான் இங்க இருக்கும், ஆனா ஏரியா மாறுறதுனால ஃபோர்ஸ் மாறிடும். இங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஏரியா வந்து கம்மியா இருக்கு, அப்ப ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மல்டிப்ளை ஆகி ஏரியா அதிகமாகுது இல்லையா? அப்ப மல்டிப்ளை ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எனக்கு மல்டிப்ளை ஆகி கிடைக்கும். நான் 10 அப்ளை பண்ணா எனக்கு 20ன்னு கிடைக்கும், அந்த மாதிரி. அப்போ ஃபோர்ஸ் மல்டிப்ளை ஆகுது with a factor A2 by A1, whereas pressure ஈக்குவலா இருக்குது. ஓகே, அதான் பாஸ்கல் லானுடைய அப்ளிகேஷன். இது வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கார் வெயிட் லிஃப்ட் தூக்குறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ். நீங்க இன்னும் உங்க புக்ல பாத்தீங்கன்னா இன்னும் டீடைல்டாவே கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பயோஎன்சி. பயோஎன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு ஈக்குவல் வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்றது. ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பால் போட்டீங்கன்னா, ஓகேவா, அந்த பால் போய் உட்கார்ற அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்குதுல, அப்ப தண்ணியை விலக்கி விடுது இல்ல, அந்த விலக்கி விடுற அந்த தண்ணி வந்து which is equal to அந்த விலக்கி விடுற கெப்பாசிட்டி. ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் போட்டா அந்த ஆப்ஜெக்ட் வந்து தனக்கு ஈக்குவலான ஒரு வெயிட் உள்ள அந்த லிக்விடை வந்து தள்ளி விடுறதுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பயோஎன்சின்னு சொல்லுவோம். அந்த தள்ளி விடுற அந்த வெயிட் வந்து அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆப்ஜெக்டினுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு யார் சொன்னாரு? ஆர்கிமிடிஸ் சொன்னாரு. அப்ப அது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். அப்ப டிஸ்பிளேஸ் பண்றது ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் பயோஎன்சி. டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த வெயிட் வந்து லிக்விடினுடைய வெயிட் வந்து அந்த ஆப்ஜெக்டினுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆனது. ஓகேவா? இதனாலதான் இப்ப இந்த சப்மரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல் போகும்போது ஏன் மிதக்குது கப்பல் அப்படின்னா கீழே பல்லாஸ்ட் டேங்க் இருக்கும். இப்ப கப்பல் இருக்கு அப்படின்னாலே கீழே வந்து பல்லாஸ்ட் டேங்க், இந்த மாதிரி ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல காற்று பைகள் அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ பைகள் இருக்கு. இந்த பைகள்ல வந்து ஏர் ஃபில் ஆச்சு அப்படின்னா மிதக்கும் கப்பல். ஓகேவா? ஸோ இது ஏர் இல்ல வாட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா உள்ள போயிடும். வாட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா சப்மரைன். ஓகேவா? அதாவது சரி ஃபுல்லா நீர்மூழ்கி கப்பலா மாறிடும். ஓகேவா? என்டையரா ஓகேவா நீர்ல வந்து மூழ்கி இருக்கக்கூடிய கப்பலா மாறிடும். இல்லை இதே வந்து நீர்ல மூழ்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டேஷனரியா நிக்கணும், நீருக்குள்ளேயும் போகக்கூடாது வெளியும் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஏர் கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்டேஷனரி நியூட்ரலா இருக்கும், பேலன்ஸ் பண்ணிக்கும். மிதக்கவும் செய்யும், தண்ணியில அடியில மிதக்கும், நடுவுல மிதக்கும், ஆழத்துல மிதக்கும். ஓகேவா? அப்ப மிதக்கவும் செய்யும், அதே சமயத்துல ஃபுல்லாவும் மூழ்காது. அது வந்து என்னது அப்படின்னா செகண்ட் ஆஃப். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் பத்தி சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா உங்களுடைய இந்த பயோஎன்சி அண்ட் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ நம்ம டைரக்டா இப்போ என்ன பண்ணிடலாம், விஸ்காசிட்டிக்கு போயிடலாம். இப்போ விஸ்காசிட்டி இஸ் a kind of property. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் டு அப்போஸ் த மோஷன். இப்போ நம்ம தண்ணி கீழே ஊத்துன உடனேயே வந்து தண்ணி என்ன ஆகுது? இப்போ தண்ணியை கீழே ஊத்துற உடனேயே தண்ணி வந்து வேகமா ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல போய் நிக்குது. இது அதிகமான தண்ணி ஊத்துனா வேகமா ஓடி போய் ரொம்ப தூரம் போய் நிக்குது, கொஞ்சமா தண்ணி ஊத்துனா அங்கேயே நிக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் a kind of property. ஓகேவா? அந்த ரெசிஸ்டிவ் மோஷன். So அந்த ரெசிஸ்டிவ் மோஷன் இஸ் கால்ட் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ ஒரு ஃப்ளூயிட் உடைய ஃப்ளோ ஆகும் பொழுது ஓகேவா, இந்த ஃபிக்ஸட் லேயரை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளூயிட் வந்து இந்த லேயரால ஏற்படக்கூடிய அந்த டிராக் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ளூயிட் மூவ் ஆகிட்டே இருக்கும், அந்த லேயர் வந்து உரசு. இட்ஸ் a kind of friction. நார்மலா சாலிட்னா நம்ம ஃபிக்ஸ்ட்னு சொல்லிடுவோம், ஃப்ரிக்ஷன் சொல்லிடுவோம். பட் இது லிக்விடுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் சொல்லாம நம்ம என்ன சொல்லுவோம், விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். So the tendency of a fluid, ஓகேவா, to oppose its regular relative motion. ஓகேவா? So தான் நார்மலா மூவ் ஆகக்கூடிய மோஷனை அப்போஸ் பண்ணுச்சுன்னா that property is called
viscosity. Okay, இப்போ அந்த viscosity வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு இந்த viscous force அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா which is directly proportional to area and velocity gradient. ஓகேவா, அப்ப ரெண்டுக்குமே directly proportional. இந்த proportionality remove பண்றதுக்காக I am adding a constant coefficient of viscosity eta a dv by dx. இது ஒரு ஃபார்முலா, நார்மலா சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. அப்ப ஏரியா கொடுத்துட்டு dv by dx ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகேவா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் பொசிஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் பொசிஷன். இது வந்து ஏரியா, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. நம்ம ஃபார்முலா எல்லாம் பார்த்துப்போம் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இல்லையா. இது வந்து ஃபோர்ஸ். ஏன் நெகட்டிவ் வருது? because it opposes the motion, that is why we term it as negative. Okay, so இது வந்து very important thing, viscosityங்கிற ப்ராப்பர்ட்டி. இந்த விஸ்கஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு விஸ்காசிட்டி இன்னும் நீங்க டீடைலா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கு எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு நார்மலா அந்த ஒரு ஸ்டீல் பால் எடுத்து ஒரு 3 டேங்க் எடுத்துட்டு அந்த 3 டேங்க்லயுமே பாட்டில்ஸ் கூட போதும். ஒரு இதுல ஏர், ஒரு இதுல வாட்டர், ஒரு இதுல ஆயில் ஃபில் பண்ணிட்டு 3லையும் ஒரே டயத்துல அந்த பால் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ எதுல வேகமா மூவ் ஆகும்? ஏர்ல தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டர்ல கொஞ்சம் மெதுவா, அதுக்கப்புறம் ஆயில் ரொம்ப மெதுவா போகும். ஏன்னா ஆயில் ஹேஸ் மோர் விஸ்கஸ் ஓகே ப்ராப்பர்ட்டி. அப்போ அது நல்லா ரெசிஸ்ட் பண்ணும், டக்குன்னு அந்த பால் கீழே வந்து விழுந்துடாது. ஓகே, ஸோ தட் இஸ் விஸ்காசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்லைன், லேமினார், டர்புலன்ஸ். ஸ்ட்ரீம்லைனாலும் லேமினார்னாலும் there is no difference, moreover same தான். ஓகேவா, எப்படி சேம் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே, அப்போ இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ இது வந்து விஸ்கஸ் லேயர், சாரி இது வந்து ஃபிக்ஸட் லேயர்னு சொல்லுவோம். இதுக்கு மேல ஒரு லேயர், இது வந்து சென்ட்ரல் லேயர். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு லேயர், இது இங்க வந்து மேல லிக்யூட்னுடைய ஃப்ளூயிட்னுடைய மேல் லேயர். அப்போ இந்த ஃபிக்ஸட் லேயர் வச்சு தான் வேரி ஆயிட்டே வரும், ஓகேவா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து வெலாசிட்டி v னா இங்க v plus dv. அப்போ ஒரு லேயருக்கும் வெலாசிட்டி அதிகமாயிட்டே வரும், புரியுதா? அப்போ ஒவ்வொரு லேயருக்கும் வெலாசிட்டி அதிகமாயிட்டே வரும். அதனால தான் நம்ம சொன்னோம் வெலாசிட்டி கிரேடியன்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், வெலாசிட்டி எப்படி அதிகமாயிட்டே இருக்கும், லேயர் அதிகமாக வெலாசிட்டி அதிகமாயிட்டே வரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ சென்டர் பாயிண்ட்ல ஹையஸ்ட். இப்போ ரிவர்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே 2 ஃபிக்ஸட் லேயர் இருக்கு. அப்போ ரெண்டு சைட்லயுமே வெலாசிட்டி கம்மியா இருக்கும், ஆனா சென்டர் வர வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இதே ஒரே ஒரு ஃபிக்ஸட் லேயர்னா மேல ஏற வெலாசிட்டி அதிகமா இருக்கும், மேல வந்து அதிகமான வெலாசிட்டி இருக்கும், கீழே ரொம்ப கம்மியான வெலாசிட்டி இருக்கும். ஒரு பைப்புக்குள்ள போகுதுன்னா 2 பைப்பை ஒட்டி, இப்போ பைப்புக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னா இங்க வெலாசிட்டி கம்மியா இருக்கு, இங்க வெலாசிட்டி கம்மியா இருக்கு, ஏன்னா ரெண்டையும் உரசிக்கிட்டு போகுது. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து எதையுமே டச் பண்ணல, அதனுடைய ஃப்ளோ மட்டும் டச் பண்ணிட்டு வேகமா போயிட்டு இருக்குது அந்த மாதிரி. அப்போ இந்த ஃப்ளோலயே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதே வரிசையில அடுத்தடுத்த பாயிண்ட் மூவ் ஆயிட்டே வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அந்த ஃப்ளோல, ஸ்டெடியா இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்சோ கால்ட் லேமினார் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து இடையில சப்போஸ் தேர் கம்ஸ் எ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அதை நம்ம டர்புலன்ஸ் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ராக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ராக்கெட் கூட வேண்டாம், நம்ம ஏரோப்ளேன் போகும்போது ஓகேவா, அந்த ரெக்கை வந்து இப்படி இருக்குமா, ஸோ அந்த ரெக்கை வந்து இப்படி இருக்கும். அப்போ அதை கிழிச்சுக்கிட்டு வரும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி சுருளா உருவாகும். ஸோ திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் டர்புலன்ஸ். ஓகே, தேர் கம்ஸ் எ டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோலேயே ஒரு பால் வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி போகக்கூடிய ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல இப்படி வந்துடும். இதுதான் ஸ்ட்ரீம்லைன். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா டக்குன்னு இந்த பாலும் மூவ் ஆயிட்டு இருக்கு, இப்போ ஃபோர்ஸா மூவ் ஆகுது. இந்த ஏரோ இது மேல பட்டு டக்கு அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். So this is called streamline, turbulent property. Okay, so the air வந்து when it experiences a difference, okay, the velocity difference experience பண்ணும்போது it also experiences the again turbulent property. Okay, so இதுதான் turbulence சொல்லுவோம். இதை எப்படி டிசைட் பண்ணுவோம்னா லேமினார் அண்ட் டர்புலன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு, அதாவது டென்சிட்டி ஆஃப் தி பர்టిక్యులர் fluid, அதுக்கப்புறம் velocity and distance, okay, divided by rho v d divided by eta, viscous coefficient of viscosity, which is equal to okay Reynolds number. அவ்வளவுதான். ஸோ இது வந்து a dimensionless number. okay, இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து less than 1000 அப்படின்னா it is laminar அல்லது ஸ்ட்ரீம்லைன். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 1000க்கும் 2000க்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா
அன்ஸ்டெடி கொஞ்சம் மாறுது, டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெடியில இருந்து லேமினார்ல இருந்து டர்புலண்டா மாறக்கூடிய டிரான்சிஷன் பீரியட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் ஹையர் தென் 200, ஓகேவா, 2000 விட ஹையரா இருந்துச்சு அப்படின்னா that flow is termed as turbulent. Okay, okay, so next பாத்தீங்க அப்படின்னா terminal velocity. இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன். டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க ஏதோ ஒரு லிக்விட ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டீல் பால் வந்து உள்ள போறீங்க. அப்ப அந்த ஸ்டீல் பால் வந்து உள்ள போட்ட உடனே வந்து வேகமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். பட் ஒரு கட்டத்துல நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் வேற, இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் வேற, இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் வேற. அப்ப கீழே போக போக ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ஸ்டீல் பால் கொஞ்சமா மெதுவா வேகமா இறங்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அதிகமான ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால, அப்வர்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால அப்ப அந்த ஸ்டீல் பாலால வந்து வேகமா போக முடியாது. அதோட ஸ்பீட் கொஞ்சமா குறைஞ்சு கரெக்டா ஒரு ஸ்டெடியா ஒரு பொசிஷனுக்கு வரும்போது அதனுடைய வெலாசிட்டி கான்ஸ்டன்டா மாறிடும். மெதுவா ஸ்டெடியா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ அந்த வெலாசிட்டி அட்டைன் ஆகக்கூடியதா டிரான்சிஷன் வெலாசிட்டி VT அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ டிரான்சிஷன் வெலாசிட்டி VT. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இதனுடைய டென்சிட்டியை வந்து நான் ரோன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட், இதனுடைய அதாவது ஃப்ளூயிட் உள்ள ஃப்ளூயிட் இதனுடைய டென்சிட்டியை நான் சிக்மான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சிக்மான்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து கீழே இறங்குது இல்லையா, இது கீழே இறங்குது, அது வந்து m/g ஃபோர்ஸ். ஓகேவா, அப்போ அது வந்து நான் என்ன பண்றேன், அந்த ஸ்பியருக்கானது ஓகே m/g கீழே இறங்குறது. இப்போ மேல அப்பர் டைரக்ஷன்ல வந்து இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, இந்த ஃப்ளூயிட் ஒரு ஃபோர்ஸா ஆக்ட் பண்ணும் இல்லையா, அந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அதுவும் m/g பிளஸ் இன்னொரு அப்பர் டைரக்ஷன் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதாவது அந்த ரெண்டுமே கான்டாக்ட்ல வரதுனால ஏற்படக்கூடியது. தனித்தனியா இது கீழே வரதுனால இதனுடைய அந்த டவுன்வர்ட் மோஷனை ஈக்குவல் பண்றதுக்காக ஒரு அப்வர்ட் மோஷன் வரும். பிளஸ் என்ன வரும் அப்படின்னா ஒரு விஸ்கஸ் எஃபெக்ட் வேற ஒன்று வரும். ஓகே, விஸ்கஸ் எஃபெக்ட். அப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இதனுடைய மாஸ் வேணும்னா டென்சிட்டி இன்டு வால்யூம். அப்ப இதனுடைய டென்சிட்டி ரோ, வால்யூம் பாத்தீங்கன்னா 4/3 pi r3. ஓகேவா, 4/3 pi r3 ஓகே இன்டு g which is equal to இதே மாதிரி இங்க ரோ இன்டு 4/3 ரோ வராது, இங்க வந்து சிக்மா pi r3 இன்டு g. அதே வால்யூம் அதுதான். ஓகேவா, வால்யூம் சேஞ்ச் ஆக போறது கிடையாது, ஏன்னா அதுக்கு ஈக்குவலண்டான மோஷன் தான். பட் இந்த இது கொடுக்குது. ஓகே, அப்ப டென்சிட்டி மட்டும் வேரி ஆகும். பிளஸ் f பாத்தீங்க அப்படின்னா 6 pi eta ரேடியஸ் வெலாசிட்டி VT. அப்ப இதுல இருந்து இந்த ரெண்டு சைடு கொண்டு வந்து நீங்க மைனஸ் பண்ணி தேவையான டர்ம்ஸை கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா VT உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ இந்த ஃபோர்ஸை எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் லால இருந்து எடுத்திருப்பாங்க. ஸ்டோக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு. விஸ்கஸ் ஃபோர்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, ஈட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கண்டிப்பா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதிகம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிளஸ் அந்த ரேடியஸ்க்கு ஆமா பெருசா இருந்துச்சுன்னா அதிகமான விஸ்கஸ் ஃபோர்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வெலாசிட்டி ஹை வெலாசிட்டினா ஹை விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும், வேகமா வரும்ல, அப்ப அதிகமா இது இருக்கும். ஓகேவா, சோ அதனால இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அந்த கேக்கான வேல்யூ தான் 6 பைன்னு சொல்லி ஸ்டோக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டினால தான் டெர்மினல் வெலாசிட்டி வந்து இப்போ சோப் பபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வாட்டர்ல வந்து பபிள்ஸ் இருந்துச்சுன்னா மேல வந்துடும். ஏன்னா பபிள்ஸ் டென்சிட்டி ரொம்ப கம்மி, ஆனா வாட்டர் டென்சிட்டி அதிகம், அப்ப அது மேல வந்துடும். அப்ப அதிகமான டென்சிட்டி உள்ள ஃப்ளூயிட் போட்டாதான் கீழே இறங்கும். அதே மாதிரி தான் பெரிய டிராப்லெட்ஸ், ரெயின் டிராப்லெட்ஸ் தான் கீழே வரும். சின்ன டிராப்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா மேகமா மாறி அப்படியே மேல போயிடும். ஓகேவா, அது அதிகமான வெயிட்டை ஸ்டோர் பண்ணி வெயிட் அதிகமாகும் போது தான் அந்த டென்சிட்டி அதிகமாகும் போது தான் கீழே வந்து இறங்குது. ஓகேவா, இது எல்லாமே நார்மல் அப்ளிகேஷன்ஸ், விஸ்காசிட்டியுடைய அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் லூப்ரிகன்ஸா நம்ம யூஸ் பண்றதுக்கு காரணம் விஸ்கஸ் ப்ராப்பர்ட்டி தான். ஆயில்ஸ் எல்லாமே லூப்ரிகன்டா யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒண்ணுமே கிடையாது, ஃப்ளோ டிஸ்சார்ஜ் பத்தி சொல்லுதுப்பா. அதாவது ஒரு வால்யூம், ஓகேவா, வால்யூம் பெர் செகண்ட், அவ்வளவுதான். வால்யூம் பை டைம், அதுதான் ஸ்மால் வின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் வினா வெலாசிட்டி கிடையாது, டிஸ்சார்ஜ். ஓகேவா, அதாவது பெர் செகண்டுக்கு எவ்வளவு வால்யூம் வந்து வெளியே வருது,
ஃப்ளோ வந்து ஒரு குழாயில இருந்து பைப்ல இருந்து வெளியே வருது அது. So that is V which is equal to pi r power 4 rho divided by 8 eta L. Okay, so pi r power rho divided by 8 eta L. அவ்வளவுதான். இது ரெண்டு மூணு இதுக்கு கண்டுபிடிக்கிறது கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அப் டு திஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய சார் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய ஒரு பகுதிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்னௌலிஸ் இக்குவேஷன் இருக்கு, உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா கண்டினியூட்டி இக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம்.